ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிவம் தூபே வந்து நல்லா ஆடுறாரு. பட் எனக்கு மாற்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சின்ன அணிகளுக்கு எதிராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால உடனே வந்து அவர் தான் வந்து வேர்ல்டு கப்பில் ஆடுவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியா வந்து கொஞ்சம் கடுப்போடு வந்து பேசியிருக்காருங்க. இப்போதைக்கு வந்து இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் இடத்த பாண்டியாவுக்கு பதிலாக வந்து வேறு பிளேயர்ஸை வச்சு நிரப்புறதுக்கு தான் ரோஹித் சர்மா வந்து முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் வந்து சிவம் தூபே, அக்சர் பட்டேல் இந்த மாதிரி வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. ஒரு புறம் பாண்டியா வந்து காயத்தினால ஆட முடியாமல் இருக்க, இன்னொரு புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, இனிமேல் பாண்டியா தேவையில்லை, இவங்கள வச்சு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா டீம் இந்தியா வந்திருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பாண்டியாவுக்கும் தெரிய வரும்ல. ஸோ தூபேவுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பாண்டியா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தூபே வந்து நல்லா ஆடுறாரு, பெரிய பெரிய சிக்ஸர்ஸ்லாம் வந்து அடிக்கிறாரு, எனக்கு மாற்றாக இவர் தான் வந்து T20 வேர்ல்டு கப்பில் ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் அன்றைக்கு எதிராக அடித்ததுனால வந்து எதுவும் வந்து மாற போகிறது கிடையாது. ஐபிஎல்லில் வந்து பார்ப்போம். நானும் வந்து ஐபிஎல்லில் வந்து கம்பேக் கொடுக்கறதா வந்து இருக்கேன். ஸோ திரும்ப என்னோடய இடத்துக்கு நான் வந்து வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரிப்ளை ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.